வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றது முதல்ல பார்த்துடலாம். மேச ராசியில் எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் இந்த மாத பிறப்பில் வர்றதுனால சந்திரன் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் பார்த்திங்கன்னா பகையாக இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சூரியனுடைய வீட்டில் புதன் சுக்கிரன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பகைப்பட்ட கிரகமாக இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் கேது பகவான் புதன் வீட்டில் நட்பு ரீதியில் இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா துலா ராசியிலேயோ அடுத்தது விருச்சிக ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ அடுத்தது மகர ராசியிலேயோ இந்த 4 வீட்டில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் சனியோட வீட்டில் சனியை ஒரு ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீன ராசியில் குருவுடைய வீட்டில் குரு குரு வீட்டில் ராகு நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பு இவ்வளோதாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இப்போ கடக ராசியில், அதாவதுன்றது சூரிய பகவான் பகையாக இருக்கிறார் இல்லைங்களா? 17ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் சொந்த வீட்டுக்கு போய் அவர் ஆட்சியாக உட்கார போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் தான் வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காருவார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 11 மாத காலம், அதாவது 11 வீட்டில் இருந்துட்டு வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான், தமிழுக்கு சொல்லணும்னா அதாவது ஆவணி மாதம், ஆவணி 1லிருந்து 30 வரைக்கும் மட்டும்தான் இன்றைக்கி சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியை உட்காருவார். ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15-16 தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் இருப்பாருங்க. சரிங்களா? அப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இன்றைக்கி புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்கர நிலை அடைகிறார். வக்கரம் அப்படின்னா மீண்டும் பின்னுக்கு வராரு. இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில், அதாவது சூரியனுடைய வீட்டில் இன்றைக்கி கட்டன்றது பார்க்கும்போது புதன் பகவான் பகையாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்தது கடக ராசிக்கு வராரு, சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி இன்றைக்கி சுக்கிர பகவான் இப்போ பார்த்திங்கன்னா அவர் சிம்ம ராசியில் சூரிய வீட்டில் பகையாக இருக்கிறார் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்தது கன்னி ராசிக்கு இன்றைக்கி பார்க்கும்போது சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு என்ன பண்ணுறாருன்னா நீச்சம் அடைஞ்சு போய் உட்கார்றாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதி செவ்வாய் பகவான் இப்போ ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இன்றைக்கி புதன் வீட்டுக்கு போய் அவர் பார்க்கும்போது நட்பு கிரகமாக உட்கார போகிறார். அப்படி இருக்கும்போது இதனுடைய கிரக அமைப்புக்கு ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி, ஏன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. எங்கன்னா சிம்ம ராசியில் இன்றைக்கி சூரியனுடைய வீட்டில் பகையாக உட்காந்துருக்கிறாரு. அப்படி பகையாக உட்காரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அடுத்தது நான் என்ன சொன்னேன், 25ஆம் தேதி கட்டன்றது அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு நீச்சம் அடைஞ்சு போய் உட்கார்றாரு உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்படி உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தாய்க்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல போய் மாதிரி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். 4ஆம் இடம்ன்றது மாதிரி ஸ்தானம், அதாவது அம்மாவுக்கு உண்டான இடத்துல போய் சுக்கிர பகவான், சுக்கிரன்றது மனைவி, அப்போ உட்காரும்போது பகைப்பட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ 25ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சு போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரோடைய காலகட்டம் என்னென்னா, என்ன தான் நீங்கள் கரெக்டாக விட்டு கொடுத்து போனாலும் சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுக்குள்ளார ஒரு சலுப்பு சங்கடங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேர்த்துக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் நல்லதுங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்க்கையாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம குரு மங்கள யோகம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களோட ராசியிலேயே, ஏன்னா இப்போ உங்கள் ஜென்மத்தில் ஒரு குரு இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ குரு பகவான் யாருன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னு சொல்கிறோம்னா குரு தான் நம்ம சொல்கிறோம். அது குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் ராசியில் குரு உட்காந்துருக்கிறாரு, உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறார், நீங்கள் மாடி வாங்க போகிறீங்க, தோட்டம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, அப்படி இருப்பீங்க இப்படி இருப்புன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேங்க, நிச்சயமாக உங்களுக்கு குரு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால பண கஷ்டங்கள் நிறைய ஏற்படும். பண கஷ்டன்றது கண்டிப்பாக நிறைய ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடல் கஷ்டங்களும் அப்போதைக்கு வந்து போகும். உடல் உபாதிகள் மெயினாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள் ஜென்மத்தில் குரு இருந்து அதே மாதிரி செவ்வாய் சேர்க்கையாக இருந்து அது 26ஆம் தேதி வரைக்கும் குரு செவ்வாய் கூட சேர்க்கையாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி முன்னாடி நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு இடம் வாங்கிட்டீங்க, கிரயம் பண்ண முடியலன்னா அது கிரயம் பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழிலில் மாற்றங்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ணுறதுக்கு இப்போ அருமையான ஒரு தருணம் பண்ணிக்கிடலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது தொழில் ரீதியாக எனக்கு ஏதாவது பண வரவுகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு சில ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திசா புத்தி கெட்டு போயிருந்தது அப்படின்னா அப்போ வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி புத்திரக்காரனுக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அதே 4ஆம் இடத்துலையே இப்போ ஒரு பகையாக உட்காந்துருக்கிறாரு இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வக்கர நிலை அடைகிறார். அந்த புதன் பகவான் உங்கள் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 22ஆம் தேதி வக்கர நிலை அடைகிறார். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போகலை, அவர் தன் சொந்த வீட்டுக்கு போகலை, மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா பின்னுக்கு வரார், கடகராசிக்கு வரார். அப்போ கடகராசிக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு, சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு உட்கார்றாரு. அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு திருமணமாகி 5 வருஷம் 10 வருஷ காலம் ஆயிடுச்சுங்க, நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, எல்லாம் பார்த்துட்டுங்க, எனக்கு தாமதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் எடுத்து பாருங்கள். அதில் லக்னாதிபதியிலிருந்து 5ஆவது வீடு அதுதான் புத்திரஸ்தானம். அதாவது இப்போ உங்களுக்கு உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் எண்ணுங்க. அப்படி எண்ணும் பொழுது ராகு கேது இருந்தால், ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதே மாதிரி குருவோ சனியோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாகும். ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்களுக்கு அது 5ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு இந்த மாதத்தில் புத்திர செல்வங்கள். ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஒரு பஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், போயிடுச்சு, அப்போ நமக்கு பஸ் வசதி இல்லை, சிரமப்படுறோம். அதே பஸ் நமக்கு மீண்டும் பின்னாடி நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா ஒரு சப்போர்ட் தானே. அதுபோல் உங்களை மீண்டும் இப்போ கடந்து போன புதன் பகவான் மீண்டும் பின்னாடியே வரார்.
அப்போ வந்து சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு வரதுனால உங்கள் சுய ஜாதகம் புத்திர பாக்கியத்தில் குறை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கிடுங்க. அப்போ புத்திரஸ்தானம் நல்லா இல்லை அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ராசிக்கு இப்போ நடக்கிற நேரம் கொஞ்சம் சிரமமான நேரம் தான். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு மீண்டு வர்றதுனால புத்திர பாக்கியம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து திருமணக்காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி திருமணக்காரகன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதிக்கு 7ஆம் இடம், கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா உங்கள் ராசி உங்கள் ஜென்மத்திலே உட்காந்துட்டார் குரு கூட. அப்போ குரு கூட போய் செவ்வாய் சேர்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய தருணத்தில் இந்த 26ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஆரம்பத்தில் பார்த்த ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ அதே கூட மீண்டும் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் பார்க்குறேன், எனக்கு தடையாக இருக்குது, அது ஏதாவது ஆகுமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதாவது திருமணஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறார், உங்கள் ராசியிலே ஒரு ஜென்மத்தில் அது குரு கூட சேர்க்கையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் 26ஆம் தேதிக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனை இது போல் இருக்கிறதுக்கு ஏதாவது இப்போ ஒரு இடம் வித்தரலாமா, இல்லை ஏதாவது ஒரு சீட்டு போட்டிருக்கிற பணம் வந்துடுமா, ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைச்சிருமா, இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நான் கேட்டிருக்கேன் எனக்கு வருமா, இது போல் பண தேவைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு 26ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அதே போல் நான் முன்னே சொன்ன மாதிரி தாய்க்கு மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சங்கட சலுப்புகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய பார்வை 11ஆம் இடமாக உங்களுக்கு படுறதுனால, ஏன்னா ராகு வந்து பார்வைன்றது 3, 7, 11. அப்போ 3, 7, 11ஆம் இடங்கும்போது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 11ஆம் இடமாக ரிஷபராசி தான் பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு, ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ராகுடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடமாக பார்க்குறதுனால உங்களுக்கு பண தேவைகள் ஏதோ ஒரு வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராகு உங்களோட 11ஆம் இடமாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் நான் முன்னே சொன்ன மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா உங்கள் ராசி வந்து குருமங்கல் யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அப்படி ஏற்படக்கூடிய ஒரு தருணத்தில் கண்டிப்பான்றது வந்து இந்த ஆடி மாதத்தை முடிஞ்சு, ஏன்னா ஆடி 17ஆம் தேதின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே குலதெய்வத்தை போய் நீங்கள் வணங்கிட்டு வர்றது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை வணங்குங்க. உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை எடுத்து கண்டிப்பாக பாருங்கள். அப்படி உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு ஜாதகன்றது பார்த்துக்கிடுங்க. அதே போலன்றது வந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், என்ன ஒரு வழிமுறை நம்ம சொல்கிறோம், அதன் பிரகாரம் ஒரு கோயில் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள், உங்கள் கடன் சுமைகள், உங்களுடைய திருமண தடைகள், உங்களுடைய புத்திர பாக்கிய தடைகள், இதுக்கு என்னன்றது ஒரு போகுலி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இருந்தாலும் பொதுவாக பொது பலன் அப்படின்றது ஒரு 40% தான் நமக்கு கண்டிப்பாக பேசும் இல்லைங்களா? சுய ஜாதகன்றது லக்னத்தை அடிப்படையில் சொல்கிறோம். அதே மாதிரி திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்தது அப்படின்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்மளுக்கு நடக்கக்கூடியது கண்டிப்பாக நடந்தே தீரும் இல்லைங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.